உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும், ஆகும், உம்மாலாகும், எல்லாமே உம்மாலே ஆகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமே உம்மாலாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16 முதல் சில வசனங்கள். அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, எலிசா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவர்களும் அவர்கள் மிருக ஜீவன்களும் தவித்து நின்றபோது மோவாபியரை எப்படி முறியடிக்க போகிறோம் என்று சொல்லி கலங்கி திகைத்த போது எலிசா தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து கர்த்தர் உரைத்த வார்த்தையை சொல்கின்றார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகின்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரம்புகிறது. கர்த்தர் அவருடைய அற்புதத்தை, அவருடைய அதிசயத்தை விளங்கச் செய்கிறார். அவர்களும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் அவர்கள் தண்ணீர் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். ஆம், மோவாபியரையும் அவர்கள் முறியடித்து மேற்கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், தேவனுடைய பார்வையில் இது அற்ப காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் சகலமும் கூடும். தேவனுடைய பார்வைக்கு மிகவும் அற்பமான காரியம். ஆம், நம்மால் முடியாத காரியத்தை கர்த்தர் அவருடைய மகத்துவமுள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே சகலவற்றையும் அற்பமான காரியமாக அவர் நினைத்து அவர் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருவார். பிரியமானவர்களே, ஆம், உங்களுக்கு முன்பதாக உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் பிசினஸ் உடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வேலைகளின் காரியம், வருமானத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம். அவைகள் உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி ஆகும் என்று சொல்லி மலை போன்று திகைத்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அவைகள் அனைத்தையும் தேவ சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தும் போது பனி போல மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். காரணம், அவருடைய பார்வைக்கு எல்லாம் அற்பமான காரியமாய் இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.